திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். காரணம், கடந்த வாரம் முக்கியமாக கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல், டெல்லியில் முக்கிய நபர்கள் 4 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள்தான் எங்களது தலைவன் என்றும் 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகளாக நாங்கள் போதைப் பொருட்களை வெளிநாடுகளில் கடத்தி வருகிறோம் என்றும், உணவு பொட்டலங்களின் மூலமாக இத்தகைய வேலைகளை செய்து வருகிறோம் என்றும் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழக மக்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழக இளைஞர்களையும் மாணவர்களையும் வழிகட்ட வழியில் திமுகவினர்கள் செயல்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்றும், தற்பொழுது திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் அணிதிரண்டு போராட்டத்தில் களமிறங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த போதைப்பொருள் கடத்தல் கூட்டத்தையே கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், போதைப் பொருளுக்கு துணை புரிந்தியதோடு மட்டுமல்லாமல் குடும்ப நண்பராகவே தான் ஜாபர் சாதிக் அவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி இயக்க உள்ள மங்கை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இத்தகைய வேலைகளை செய்து கொண்டு அரியணையில் அமர்ந்து கொண்டு திமுகவினர்கள் ஊழலுக்கும் தவறுக்கும் உறுதுணையாக செயல்படுவது கண்டனத்திற்குரியது என்றும், உடனடியாக ராஜினாமா பெறாமல் இருந்தால் நிச்சயமாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். உரிய நடவடிக்கைகளை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முக்கியமான திருப்பு முனையாக நாடாளுமன்ற தேர்தல் அமையும். 5 இடங்களில் என்ன, ஒரு இடங்களில் கூட டெபாசிட்டை இழக்கக்கூட நாங்கள் முன்மாதிரியாக உங்களுக்கு எதிராக செயல்படுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரமும் செய்து வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் கருதப்படுகிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் செருப்படியாகத்தான் இந்த விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போல் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை கவுகிறதா, ஜாபர் சாதிக் சனாதன கொள்கை போன்ற அனைத்திற்கும் எதிராக திமுகவினர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவினர். இந்த வரிசையில் மீண்டும் புதிதாக ஊழல் வழக்கும் கொலை கொள்ளை சம்பவங்களும் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்கள் மீதும் தற்பொழுது ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தீர்ப்பு வரும் பட்சத்தில் செந்தில் பாலாஜியை போல் 6 அமைச்சர்களும் சிறைக்கு சென்றால் ஒழுங்கு நடவடிக்கையை ஆளுநர் RN ரவி அவர்கள் எடுக்க வேண்டும், ஆட்சி கலப்பு செய்ய வேண்டும். இதுதான் தமிழக மக்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போல் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைகிறார்.